ஆராய்கிற தேவனா இருக்கிறாராம் பாருங்க. அந்த இருதயத்தை ஆராய்ந்து அதிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியில அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுவாரு, இதோ உன் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை அறிந்தேன். பாருங்க, கற்பத்திலிருந்து பிறக்கவே இல்லை. ஆனா தேவன் எரேமியாவை குறித்து அவர் பெரிய தீர்க்கதரிசியாக வரப்போகிறார் என்று அறிந்து வைத்திருந்தாராம். இன்றைக்கும் கூட உங்களையும் என்னையும் இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பாருங்க, கவலைப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. என்னை குறித்து இப்படி தூஷணமான வார்த்தைகளை ஜனங்கள் பேசுகிறார்களே, உறவின் முறையார்கள் என்னை மனமடிவாக்குகிறார்களே என்று நீங்கள் மனம் முறிந்து போக தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்க போறதில்ல. உங்களை ஆசீர்வதிப்பவர் தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரமே. அவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு, அவருடைய பார்வையிலே நாம் பாருங்க விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். அதனாலதான் பாருங்க யோவான் 3:16 எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாருங்க, ஆதி முதல் செல்ல குமாரன், பிதாவிற்கு செல்ல குமாரனா இருந்த இயேசு கிறிஸ்துவை நம்மேல் வைத்த அன்பினாலே பாருங்க அவரை நமக்காக இறக்கிவிட்டு நம்மேல் இவ்வளவு அன்பு கூர்ந்தார். நம்மை அவ்வளவாய் நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாராம் பாருங்க. அதற்கு ஆதாரமாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. பாருங்க, இங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க, தம்மை பற்றி உத்தம இருதயம். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆட்களை தேடுகிறார், எப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கிறார், உற்று நோக்கிறார். அவருடைய கண்கள் யார் மேலே பாருங்க நோக்கமா இருக்கிறதா, யாரை தேடிக்கொண்டு இருக்கிறதா, அவரை பற்றின அன்பு, உத்தம இருதயம். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று பவுலடிகளார் சொல்வார், அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதே போல நம்மை ஆராதிக்கிற தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், அருமையானவர்களே, அவரை குறித்து நாம் இருதயத்திலே என்ன விதமாய் எண்ணுகிறோம் என்கிற அந்த பார்வை, அந்த நோக்கம், அந்த எண்ணங்கள் உயர்தரமான அந்த எண்ணங்களை பாருங்க கர்த்தர் எங்க இருந்து நோக்கி பார்க்கிறாராம் பாருங்க. அவர் வானத்துல இருக்கிறாரு, ஆனா பூமியே அவருடைய கண்கள் விடாவதான். எதுக்காக? என்னை பற்றி யார் உத்தம இருதயத்தோடு என்னுடைய நினைவா இருக்கிறவன் யார், என்னை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை நான் கண்டுபிடிக்க மாட்டேனோ? அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு பாருங்க அப்படிப்பட்ட ஆளாய் இருக்கிறோமா? கர்த்தர் பார்க்கிற ஆளாய் நாம் இருக்கிறோமா? கர்த்தர் பாருங்க ஒரு மனுஷனை எப்படி பார்க்கிறாரு பாருங்க. ஒரு உதாரணத்தின் மூலமாக பாருங்க, வேத சம்பவத்தின் மூலமாக அதை பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாய் நமக்குள்ளே விசுவாசம் பெருகும். பாருங்க, தாவீதை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிந்ததை பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் பாருங்க அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது அங்கே அவருக்கு பாருங்க ஒரு பெரிய, அவருக்கு அந்த சவுலை ராஜாவாக்கினதுக்கு கர்த்தர் அங்க மனஸ்தாபப்படுகிறார், கீழ்ப்படியல. அவர் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாத நன்மைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவருடைய கண்கள் பாருங்க உலகத்தின் பெயரிலே பதிக்கப்பட்டதினாலே கர்த்தர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் வேறொரு ராஜாவை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிய பாருங்க அந்த ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புகிறார். அவர் சொல்றாரு, வீட்டுக்கு மட்டும் தான் அனுப்புனாரு பாருங்க, எல்லாம் ஃபுல் டீடைல்ஸையும் கொடுத்து இவனை போய் அபிஷேகம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லல, நீ ஈசாய் வீட்டுக்கு போ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு. ஆனா அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி பாருங்க தைல கொம்ப எடுத்துக்கிட்டு அங்க ஈசாய் வீட்டுக்கு வராரு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனத்துல இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதற்கு முன்பதாக ஒரு 7வது வசனத்தை நாம் பார்ப்போம் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய சரீரத்தையும் முகத்தையும் வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரா? ஒரு வாட்ட சாட்டமா அவருடைய ஈசாயினுடைய மகன்கள் 3 பேரும் அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் பாருங்க, எலியா, அபினதாப், சம்மா, அந்த 3 பேரும்
அந்த ஆர்மியில இருக்கிறதுனால நல்ல வாட்ட சாட்டமான திடகார்த்தமான சவுலுக்கு ஈக்குவலான ஒரு தோற்றத்தை உடைய பொலிவோடு லெப்ட் ரைட் போட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக நடந்து அப்படி பாக்குறத பார்த்த உடனே தீர்க்கதரிசி சாமுவேல் என்ன நினைச்சிட்டாரு, இவன் தான் ராஜாவுக்கு ஏற்றபடி நல்ல கம்பீரமா தோற்ற பொலிவா இருக்கிறான், நல்ல ஜெயஞ்சாட்டிக்கா மக்கள் அரசாட்சி செய்யக்கூடிய வகையிலே ஒரு தோற்றத்தோட இருக்கிறான்னு சொல்லி தைல கொம்ப எடுத்து அபிஷேகம் பண்ண போவாரு. கர்த்தர் அப்போ சாமுவேலை தடுத்து சொல்வாரு, நீ இவனுடைய முகத்தை பார்க்கிற, சரீரத்தை பார்க்கிற, சரீர வளர்ச்சியை பார்க்கிற, ஆனா இவன் அல்ல, இவனை புறக்கணித்தேன். பாருங்க, கர்த்தர் பாருங்க கரெக்டா பார்க்கிறவர். நம்மை பார்க்கிற விதம் எப்பேற்பட்ட விதமா இருக்கிறது பாருங்க. வெளிய பாக்குறது இல்ல, நம்ம ஆள் குண்டா இருக்கிறோமா, ஒல்லியா இருக்கிறோமா, இல்ல கருப்பா இருக்கிறோமா, சிவப்பா இருக்கிறோமா, எதையுமே பார்க்கிறது இல்லைங்க. அவர் உள்ள பார்க்கிறாருங்க. அவரை குறிச்சு நீங்க எப்படி அறிந்திருக்கிறீங்க, என் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற உயர்ந்த எண்ணத்தை உடையவர்களா இருக்கிறீர்களா என்கிற உள்ளத்தை, இருதயத்தை பார்க்கிறார். அங்க சொல்றாரு பாருங்க, முகத்தை பார்க்கிறவர் அல்ல, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாராம். இப்ப 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துக்கு நான் போவோம். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசியே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இன்னும் 7 பேரும் போயிட்டாங்க, இவங்க இல்லைனாங்க. ஆனா ஆண்டவர் ஈசாய் வீட்டுக்கு தானே போக சொன்னாரு, நாம ஏதோ தவறுதலா வந்துட்டோமான்னு சொல்லி அங்க 11ஆம் 12ஆம் வசனத்துலங்க நல்லா அருமையாக எழுதியிருப்பார். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும், நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அருமையானவர்களே, இங்க பாருங்க, தாய் தகப்பன் எல்லாரும் மறந்து ஒரு பிள்ளை நமக்கு இருக்கிறான் அப்படின்ற அந்த காரியத்தை அவங்க அப்பாவே மறந்து போயிட்டாரு. தாவீது காட்டு மேட்டுல ஆடுகளுக்கு பின்னாடி சட்டை கூட போடாம, இங்க போட்டிருக்கோம் சிவந்த மேனி, அவருக்கு பாருங்க சிவந்த மேனில ஒரு மொழிபெயர்ப்பு போடப்பட்டிருக்கிறது. மேல போட்டுக்கிறதுக்கு கூட சட்டை இல்லாதனால வெயில் அவர் மேலே பட்டு தலையில எண்ணெய் இல்லாம அப்படியே செம்மட்டை அடிச்சு போய் ஆடுகள் பின்னாடியே திரிஞ்சாரா. அப்படி ஒண்ணு ரொம்ப அழகா வாட்ட சாட்டமா அப்படியெல்லாம் இல்ல அருமையானவர்களே. ஆனால் உள்ளத்திலே, இருதயத்திலே தேவனை எப்போ துதித்து ஆராதித்து, அவர் என் மேய்ப்பரு, என தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறனால கர்த்தரின் தலையை பாருங்க எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவரை பாருங்க போற்றி புகழ்ந்து உயர்த்தி எந்நேரமும் அவர் சொல்லுவார் பாருங்க சங்கீதம் 34ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அருமையானவர்களே, அவருடைய இருதயத்திலே பெரிய சிங்காசனத்தை போட்டு ஆண்டவரை உட்கார வச்சிருந்தார் பாருங்க. அந்த உணர்வு, அந்த இருதயத்தின் எண்ணத்தை, உள்ளத்தை பார்த்தார் ஆண்டவர். 7 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு 8வதா இருக்கிற அந்த தாவீத ஆள் அனுப்பி கூப்பிட்டு ராஜாவா அபிஷேகம் பண்ணும்படி அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொன்னார் பாருங்க. அதே போல அன்றைக்கு தீர்க்கதரிசி பாருங்க வெயிட் பண்ணி செய்தார். அவன் வரும் வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன், ஆள் அனுப்பி அந்த தாவீத கூப்பிடுங்கப்பா. அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்படி ஜனத்தாராலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், என்னைய குறிச்சு அக்கறையா கரிசரையா ஒருவர் இல்லையே, என்னை பாருங்க விசாரிக்கிறதற்கு கூட ஒருவர் இல்லையே, மனுஷர்கள் என்னை பாருங்க காயப்படுத்துகிற ரீதியிலே பார்க்கிறார்கள், மனமடிவாக்குகிறார்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை குறித்து தேவன் கரிசனையா இருக்கிறார். நீங்கள் தேவனை குறித்து எந்த விதமா இருதயத்திலே எண்ணத்தை வைத்திருக்கிறீர்களோ அந்த எண்ணம் வானத்துல இருக்கிற தேவனை உங்கள் சார்பிலே இறக்கி கொண்டு வருகிறது என்று பாருங்க எங்க வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வேத சம்பவத்தோடு கூட நாம் தொடருவோம். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், லூக்கா 18 10ஆம் வசனத்திலே, இங்கே இந்த சம்பவம் நீங்கள் எல்லோரும் அறிந்ததே. ஒரு தேவாலயத்துக்கு பாருங்க ஜெபம் பண்ணுகிறதுக்காக 2 மனுஷர் போறார்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. 2 பேர் ஜெபம் பண்றதுக்காக தேவாலயத்துக்குள்ள போறாங்க. ஒரு மனுஷன் பரிசேயன், இன்னொரு மனுஷன் ஆயக்காரன். அந்த பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்களேன். 11ஆம் வசனத்திலே, பரிசேயன் நின்று, தேவனே, நான்
பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவாலயத்துக்கு போய் தேவனை பார்க்கறதுக்கு பதிலா இந்த பரிசேயன் பாருங்க தன்னைத்தானே பார்த்து கொண்டு இருக்கிறான். அதுதான் அங்க பிரச்சனை. தேவாலயத்துக்கு போகும்போதே அந்த பிரசங்கியில சாலமோன் சொல்லுவாரு, உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக, தேவாலயத்திற்கு முன்பாக உன் நடையை காத்துக்கொள். அப்போனா என்ன அர்த்தம்? ரொம்ப துணிகரமா பேசக்கூடாது. தேவாலயத்துல யார் இருக்காரு? தேவன் இருக்கிறாரு. அங்க போய் தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த இருதயம் இந்த பரிசேயனுக்கு இல்ல. தன்னைத்தானே இங்க மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, பக்கத்துல நிக்கிற அந்த ஆயக்காரனை பத்தி பாருங்க, அவனுக்கு ஒரு துச்சமான எண்ணம், ஒரு மட்டரகமான எண்ணம். இந்த ஆயக்காரனை போல இல்லப்பா, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்பா. பாருங்க, இந்த பூமியிலே பிறந்த எந்த மனுஷனும் பெர்ஃபெக்டே கிடையாதுங்க. ஆண்டவர் மட்டும்தான் பெர்ஃபெக்ட். அவரை ஆராதிக்கும் போது, அவரை உள்ளத்திலே நாம் துதி செய்து உயர்த்தும் போது, அவரை குறித்த உயர்ந்த எண்ணங்களை வைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மள பெர்ஃபெக்டா அவர் பாக்குறாரு. கல்வாரி சிலுவையில 2 கொரிந்தியர் 5:21 அதனாலதான் போட்டிருக்கோம், பாவி நம்மள நீதிமான் ஆக்கும்படி நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையும் எடுத்து அவர் பாவி ஆகிட்டாரு. இன்னைக்கு அவர் பாக்குற பார்வை உங்களையும் என்னையும் நீதிமான்களாக பார்க்கிறார். பாவியா பார்க்கல, பாவம் செய்கிறவர்களாய் பார்க்கல, பாருங்க வியாதிக்காரர்களாய் பார்க்கல, நம்மை ஆரோக்கியவான்களாய் பார்க்கிறார், நீதிமான்களாய் பார்க்கிறார், அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பார்க்கிறார். இந்த பரிசேயன் பாருங்க, இந்த ஆயக்காரனை போல இல்லப்பா. இப்படிதான் இன்னைக்கு ஜனங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் ஒப்பிட்டு கொண்டு ஒவ்வொருத்தரையும் பாருங்க தனக்கு கீழே பாருங்க வேற விதமாய் பார்க்கிறார்கள். அவருடைய பார்வை வேற விதமா இருக்கிறது. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு இந்த ஆயக்காரனை குறிச்சு. ஆயக்காரன் பாருங்க என்ன செய்யறானா, 13ஆம் வசனத்திலே, ஆயக்காரன் தூரத்திலே எழுந்து நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். பாருங்க, இவன் தேவாலயத்துக்கு ஆயக்காரன் ஜபிக்கிறதுக்கு வர்றான். அவனுக்கு உள்ள வர்றதுக்கு கூட மனசு இல்ல. அவன் பாருங்க கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை பாக்குறான். கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு பாருங்க, அவன் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? ஆண்டவரே, இந்த பாவி என் மேல நீங்க கிருபை வச்சிருக்கிறீங்களே, என்னைய நீங்க நோக்கி பாத்தீங்களே, எனக்காக கல்வாரி சிலுவையில மரிக்க போறீங்களே, அவருடைய கிருபை என்னன்னு அவன் அறிந்த மாத்திரத்திலே, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு இந்த ஜபாலயத்துல கொண்டு நிக்க வச்சிருக்குது, உங்களுடைய கிருபைய நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்த மாத்திரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய். நீதிமான் என்றால் என்ன? அவருக்கு சொந்தமான பிள்ளையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். பாருங்க, ஆயக்காரன்னா வரி வசூலிக்கிறவன். மக்கள் எல்லாரும் அவனை பாருங்க தூஷித்து, இவன் 7ஆம் நரகத்துக்கு தான் போவான். ஆயக்காரர்களை மக்கள் வெறுத்தார்கள். ஆனா தேவன் சொல்றாரு, கிருபைய நம்பி வந்தான். அந்த ஆயக்காரன் பாருங்க தேவனை உயர்த்தினான். அதனாலதான் பாருங்க பரிசேயன் பாருங்க அவன் சொல்லுவான், அந்த தசம பாகத்தை கூட நான் கரெக்டா செலுத்துகிறேன் ஆண்டவரே, நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கேன் ஆண்டவரே. பெர்ஃபெக்டை தேடி வருகிறவர் அல்ல, நம்மளுடைய இயலாமையின் மத்தியிலே நம்மை தூக்குகிறவருக்காக வந்தவர், பாவியை தேடி வந்தவர். இந்த உலகத்துல பாருங்க, பாவிகளை ரட்சிக்கும்படிக்கே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எந்த இடத்துல பாவியான மனுஷன் இருக்கான், எந்த இடத்துல கடன் பிரச்சனையில அமிழ்ந்து கொண்டு இருக்கிறான், எந்த இடத்துல வியாதியின் மரண அவஸ்தைப்படுகிறான், அப்படிப்பட்ட மனுஷனை தேடி வருகிறவர். அப்படிப்பட்ட மனுஷர்கள் உள்ளத்திலே இருதயத்திலே என்ன இருக்கிறது பாருங்க. இந்த வியாதியை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் தவறான எண்ணத்தை வைத்திருந்தால் அங்கே சுகம் வராது. இந்த வியாதியை பார்க்கிலும் சுகமாக்குகிற அந்த யெகோவா ராப்பா பெரியவர் என்று இருதயத்திலே வைத்திருந்தால் அங்கே பெரிய அற்புதம் உண்டாகிறது. கர்த்தர் அங்கே சுகத்தை வாக்களிக்கிறவரா இருக்கிறார். இன்றைக்கு நாம் இருதயத்திலே எப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களா இருக்கிறோம்? கர்த்தர் பார்க்கிற விதமாக நாம் மற்றவர்களை பார்க்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். பாருங்க, ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கும்படியாகவே கிறிஸ்து பாருங்க கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். இவெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவெல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு நம்மளுடைய வாயை திறந்து ஒருபோதும் சொல்லவே கூடாது. ஏனென்றால் கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் பொறுமையோட காத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பும்படியாக ரட்சிப்பை அடைந்து கொள்வதே அவருடைய சித்தமா இருக்கிறது என்று தீமோத்தேயுவிலே சொல்லுகிறார். பாருங்க, இன்னும் ஒரே ஒரு வேத சம்பவத்தோடு கூட நாம் பார்த்து முடிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரை. லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
36ஆம் வசனம் முதல் 47 வரை. பாருங்க, இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். பாருங்க, அங்கே பரிசேயனுடைய வீட்டுல ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க, அங்க ஒரு பெரிய விருந்து கொடுக்குறாங்க, ஒரு சாப்பாடு போடுறாங்க. நல்லா அங்க அங்க உட்கார்ந்து ஆண்டவர் வந்து பாருங்க, அங்க பந்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த ஊர்ல அங்க பாருங்க, ரொம்ப எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு பாவியாகி ஸ்திரீ. பாருங்க, 37ஆம் வசனத்தை மட்டும் 37, 38 மட்டும் நாம் வாசிப்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவன் பரிசேயன் வீட்டில் பந்தியிருக்கிறார் என்பதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அருமையானவர்களே, அங்க வந்து பரிசேயன் வீட்டுல வந்து கூப்பிட்டு ஆண்டவருக்கு வந்து சாப்பாடு போட்டு அவரை வந்து கௌரவிக்கணும், அவரை வந்து ஏதோ ஒரு சம்திங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்திரீ, அவளை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது பாவியாகிய ஸ்திரீ. பாருங்க, ரொம்ப பரிசுத்தவாட்டி அல்ல, கையும் மையுமாய் உபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டவள். பாருங்க, இந்த பாவி என்று உலகத்தாராலே அந்த ஊரால் எல்லாரும் பேசப்படுகிற அந்த ஸ்திரீ என்ன செய்யறாளாம், ஏசப்பாவுக்கு பின்னாடி வந்து நின்று அழுகிறா. அது மாத்திரமல்ல, அழுது அவருடைய 2 கால்களையும் தண்ணிய ஊத்தி வந்து கழுவல, தன்னுடைய கண்ணீரினால் கழுவினாள். அப்போ அந்த அம்மா ஏசப்பா மேல வச்சிருந்த அன்பு எவ்வளவு அதிகமா இருந்திருக்கும். ஒருத்தருடைய 2 கால்களையும் கழுவ வேண்டும் என்றால் பாருங்க, எவ்வளவு கண்ணீரை அவள் ஊற்றி இருப்பாள். அவ்வளவு அன்பு உள்ளத்துக்குள்ள பொங்குது. ஆண்டவரே, நான் செய்த பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சு என்னைய மறுவாழ்வு கொடுத்திருக்கிறீரே அப்படின்ற உள்ளத்தின் நிறைவினாலே, அன்பின் மிகுதியினாலே கால்களை கண்ணீரினால் நனைக்கிறாள். யூத பெண்கள் பாருங்க, இந்த தலைமயிரை ரொம்ப அலங்காரம் பண்ணுவதிலே அதிக சிரத்தை எடுத்துக் கொள்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் பேதுரு சொல்லுவாரு, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து கொள்கிற இந்த புறம்பான அலங்கரிப்பு. இந்த யூத பெண்கள் இந்த முடிக்கு தலைமயிருக்கு பாருங்க அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களாம். இங்க போடப்பட்டிருக்கிறது கண்ணீரினால் கழுவுனது மாத்திரமல்ல, தலைமயிரினால் துடைத்தாலாம், அதுக்கு பிறகு முத்தம் செய்தாலாம், அதுக்கு பிறகு பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்துனாலாம். பாருங்க, 1 வருஷம் முழுவதும் திராட்சை தோட்டத்துல வேலை பார்த்தாதான் அந்த பரிமள தைல பாட்டில வாங்க முடியும். பாருங்க, 1 வருட காலமாக வேலை பார்த்து அந்த விலையுயர்ந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைச்சு ஆண்டவருடைய பாதத்துல ஊத்தி அவரை பாருங்க அன்பு செய்தால் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 47ஆம் வசனத்தை மட்டும் நாம் பார்ப்போம். இல்ல 39ஆம் வசனத்துல ஒரு சம்பவத்தை அங்க பரிசேயன் எல்லாம் சொல்லுவாங்க. அவரை அழைத்து பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, எல்லாரும் பேசுறாங்க, சரியான பாவியான ஸ்திரீ, இவ்வளவு மோசமான ஒரு லேடி, அவ வந்து இவரை தொட்டு பாருங்க தண்ணீர்ல கண்ணீரை ஊத்துறா, முத்தம் செய்யறா, பரிமள தைலத்தை ஊத்துறா. இவருக்கு ஏன் வந்து இதெல்லாம் அவ இப்படிப்பட்டவர் இவருக்கு தெரியலையா? அருமையானவர்களே, ஆண்டவர் பார்க்கிற விதமே வேற. நம்மை பாருங்க, மனுஷர்களுடைய பார்க்கிற விதம் வேறே, ஆண்டவர் நம்மை குறித்து அறிந்து நம்மை பார்க்கிற விதமே வேற. பாருங்க, ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ அவளை வந்து என்ன செய்யாத, தொந்தரவு பண்ணாத. அருமையானவர்களே, அவர் அங்க சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், என் கால்களை நீ கழுவவில்லை, இவ்வளவு கண்ணீரினால் கழுவினாள், தலைமயிரால் துடைத்தாள், முத்தம் செய்தாள், உட்பிரவேசத்தது முதல் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். எவ்வளவு அன்பு பாருங்க ஆண்டவர் மேல அந்த பெண்ணுக்கு. ஓயாமல் முத்தம் செய்தால் மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, தலையில என்ன பூசல, கால்ல என்ன பூசி பரிமள தைலத்தை பூசினா. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவள் கொஞ்சமாய் அன்பு கூறவில்லை, அவள் அதிகமாய் ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்தாளாம். அவ வந்து பாவம் செஞ்சிருக்கிறா, தண்டனைக்கு உரியவள். அருமையானவர்களே, மக்கள் அவளை வந்து நியாயம் தீர்க்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு பாருங்க, அவளுடைய உள்ளத்தை பார்க்கிறாள், அவளுடைய நேசத்தை பார்க்கிறார், அன்பின் உச்சகட்டத்தை பார்க்கிறார். அதனாலதான் அங்க சொன்னாரு, உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், நீ வந்து எழும்பி என்ன செய்ய, நீ போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சமாதானத்தோட போ. நீ இவள் வந்து இங்க 47ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றப்ப, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இன்னைக்கு கூட பாருங்க, மனுஷர்கள் உங்களை இவ்விதமாய் புறக்கணித்து இவ்விதமாய் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கலங்கி தவிப்பதை விட்டுவிட்டு, உங்களுடைய பார்வை
உங்களை உண்டாக்கின ஆண்டவருடைய பேரிலே வைக்கப்படுமானால், அவர் மேலே நீங்கள் அன்பு கூறுவீர்களானால், அவருடைய கிருபையை மேன்மை பாராட்டுவீர்களானால், பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள், அவருடைய பார்வை உங்கள் பேரிலே விழும். உங்கள் பேரிலே விழுவது மாத்திரமல்ல, அவர் பார்த்துட்டு அப்படியே போறவர் இல்லைங்க. அவர் சொல்றாரு பாருங்க, இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன். அவர் உள்ள பிரவேசித்து அவர் சொல்றாரு, உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். போஜனம் பண்ணுவேன்னா அவர் பாருங்க டைனிங் டேபிள் வரைக்கும் வராரு. உங்களுடைய எல்லா அந்தரங்க விஷயங்களையும் பாருங்க அறிந்திருக்கிற தேவன். நீங்கள் தவறு செய்யும் போது கூட உங்களை நேசிக்கிற தேவன். உங்களை தூரே புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கிறது, வேற விதமா இருக்கிறது. பாவிகளை நேசிக்கிறவர் பாருங்க. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் இவ்வளவு அன்பு நிறைந்த தேவனை, ஆசீர்வதிக்கிற தேவனை, கரம் பிடிக்கிற தேவனை, உங்களை நீங்கள் எந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற தேவன். அந்த கெட்டகுமாரன் கதையில பாருங்க, மகன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தூர தேசத்துல போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணிட்டு பாருங்க திரும்பி வருவாரு. நான் அப்பாட்ட எந்திரிச்சு போவேன், புத்தி தெளிந்தது என்று அங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கோம். எழுந்து வருவாரு. அந்த தகப்பன் சொல்லுவாரு பாருங்க, எதுவுமே மகன் சொல்றத கேட்டுக்கவே மாட்டாரு. தகப்பன் அந்த மகன்கிட்ட சொல்ல பாப்பான், நான் உங்க பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, வேலைக்காரல ஒருத்தர வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே அந்த தகப்பன் என்ன செய்வார் பாருங்க, கட்டி அணைத்து முத்தம் செய்து அவருடைய நாற்றத்தையும் அவருடைய நிலைமையும் பாராமல் அன்பு கூர்ந்தார். இந்த உலக தகப்பனை அப்படி செய்யும் போது பாருங்க, இந்த தேவாதி தேவன் அன்பு நிறைந்தவர். உங்களுக்காக கடைசி தொட்டு ரத்தத்தையும் கொடுத்து ஜீவனையே கொடுத்தவர். இன்றைக்கும் உங்களுக்காக வலது பரிசத்துல உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற இந்த தேவனுடைய பார்வை, உங்களை நேசிக்கிற பார்வை பாருங்க. உங்களை நேசிக்கிறவர், உங்களை அழைக்கிறார். அவருக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். நீங்க ஒண்ணு செய்ய வேண்டியதில்ல. ஆண்டவரை உள்ளத்துல சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீர் ஆண்டவர் என் உள்ளத்திற்குள் வாங்கப்பா, என்னைய உங்களுடைய பிள்ளையா மாத்துங்கப்பா, என்னைய கரம் பிடிச்சு தூக்குங்கப்பான்னு சொன்னா போதும் பாருங்க, உங்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுவார். உங்களுடைய எல்லா கண்ணீரையும் துடைப்பார். உங்கள் கவலைகளை போக்குவார். உங்கள் மனபாரங்களை நீக்குவார். உங்கள் துக்கத்தை பாருங்க சந்தோஷமாக மாற்றுவார். நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு பாருங்க வழங்குகிறதிலே அவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கு அழைப்பு கொடுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், சொந்த ரட்சகராக அவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே என்று சொன்னீரேப்பா. கர்த்தாவே, உம்முடைய கிருபையை மேன்மை பாராட்டுகிறோம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன். உம்முடைய கிருபை நாம் நிர்மூலமாக இருக்கிறது. உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறதே. இந்த வானொலியின் செய்தியோடு இணைந்திருக்கிறவர்கள், இணைய போகிறவர்கள் எல்லாருடைய கர்த்தாவே வீட்டின் பேரிலே இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபை பிரவாகிப்பதாக. 1000 தலைவர்களுக்கு இரக்கத்தை காக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளாக அவர்களை அடைக்கலம் வைக்கிறோம். கர்த்தாவே, கல்வாரி சிலுவையை உயர்த்துகிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறோம். எல்லா ஜனங்களும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறதே. உம்முடைய சித்தம் கர்த்தாவே எல்லா தேசமங்கம் கடந்து செல்வதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எழுதியிருக்கிறதையா கர்த்தாவே, ஒவ்வொருத்தரையும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ரட்சிப்பை கொடுக்கிறபடியால் நன்றி. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடியால் நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே இணைந்திருக்கிறவர்கள் எல்லாருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சந்தோஷத்தினால் நிறையுங்க. கர்த்தாவே, உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 அருமையான வார்த்தைகள் சிஸ்டர். நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணினோம் கடந்த நாட்கள்ல. இருந்தாலும் நாங்க உங்களுக்கு ஜெபித்தோம். கர்த்தர் இன்றைக்கு கொண்டது எங்களை நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதித்து அருமையான வார்த்தை மூலமா எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி. உங்களை கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார். இந்தியாவில இருந்து அதிகாலையில எந்திரித்து எங்களுக்கு வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக.
காட் பிளஸ் யூ சிஸ்டர். நன்றி நன்றி, அருமையான வார்த்தைகள் கொடுத்தீங்க. ஆமா, எனக்கு கர்த்தர் உண்மை பார்க்கறது வேறு. அவருடைய கர்த்தர் எங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார், மனுஷர் முகத்தை பார்க்கிறார்கள். கர்த்தர் எங்கள் இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய அபிஷேகம் தைலத்தினால் அபிஷேகிக்கிறார். அப்ப அவருடைய நாமம் என்ன இனிதான நாமமா இருக்கும் என்று கூறி அது அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you sister. நன்றி நன்றி நன்றி. ஆமென். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமே, நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் மாறாத நாமம் இயேசுவின் நாமம். கர்த்தர் சிஸ்டர் எஸ்தர் ரூபி மூலமாக எங்களை ஆசீர்வதித்து அவர்களையும் எங்களையும் அவர் எங்களுக்கு ஆசீர்வதி கொடுத்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். மறுபடியாக நாங்க பாஸ்டர் நொயமி லோகன் அவருடைய செய்திகளுக்கு இப்போ கலையத்தில் இருந்து நன்றி பேசலாம். மேதலையா நேற்றைய நாளிலே அந்த மியான்மர் அந்த இடத்திலே பாருங்கள், கிட்டத்தட்ட 11,000 பேர் அந்த